படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. சேது நான் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு நல்ல காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. அது ஒரு பேங்க்ல இருந்து கொள்ளை அடிக்கிறாங்க. அது எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும், அப்படி போலீஸ் கண்ல மாட்டினா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி திருடுறது. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து பார்க்கணும். ஏன்னா கில்மா சாங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, நீட்டா இருக்கு. படம் செம்மையா இருக்குண்ணா. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த படம் பார்க்கும்போது ட்ரைலர் பார்க்கும்போது ஜுங்கான்னு ஒரு படம் இருந்ததுல, அந்த மாதிரி என்னடா இது ஒரு மொக்க படம் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். உள்ள வந்தா பார்த்தா படம் மினிமம் கேரண்டில மேக்ஸிமம் கேரண்டி வேற லெவல்ல இருக்கு. சிரிச்சுட்டே இருந்தோம் ஆடியன்ஸ் எல்லாருமே. அந்த அளவுக்கு தரமா இருந்தது படம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படத்துல வந்த எல்லா கேரக்டருமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதியில அவரோட படத்துல ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபு ஜெயிலர்ல என்ன ஒரு அமகலம் பண்ணாரோ அந்த அமகலத்தை இந்த படத்துல பண்ணிருக்காரு. படம் தரமா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க, செம்மையா இருக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீடு ஏறும். சாம்ஜிஎஸ் அவரோட மியூசிக் போட்டு அடிச்சு தெரிய விட்டார் படத்துல. படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் செம்மையா இருந்துச்சு. யோகி பாபு சார் அண்ட் விஜய் சேதுபதி சார் காம்பினேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ராபரி அதை எப்படி வந்து டேக்கிள் பண்றாங்க அப்படின்ற ஒரு இதுதான். கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப ஒரு சில்ட்ரன்ஸுக்கு பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் சூப்பரா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். நல்ல மூவி தான். நல்லா டிஃப்ரெண்டா கான்செப்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா தாராளமா பார்க்கலாம். யோகி பாபு நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா சூப்பரா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். ஒன்லைன் ஸ்டோரினா நல்லா ஹாலிவுட் ரேஞ்ச்ல நல்லா பிளானிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ராபரி மூவியா இருக்கும். நல்ல ஒரு ராபரி மூவி. படம் ஹீரோவா அண்ணா வந்து வின் பண்ணியிருக்காருலாம் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. சூதுகவம் மாதிரி செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது. ஸ்டோரி ஒன்லைன்ல சொல்லணும்னா, அதாவது காலத்தினால் செய்த நன்றின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த டைம்ல ஒருத்தன் வரான். அவன் பேரு இப்போ அந்த இது ஒன்று இயேசுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒருவேளை அப்படியும் எடுத்துக்கலாம். அந்த ராஜா மாதிரி வந்து காப்பாத்துறான் அப்படின்றதும், தான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்றத ஒன்லைன்ல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். இந்த மாதிரி என்ன சொல்றது, சூதுகவம் படம் மாதிரியும் இந்த சதுரங்க வேட்டை இந்த மாதிரி படங்களுக்கு அது நிகரா இருக்கு. உண்மையிலே ஓஹோ ஆஹான்னா படம் இல்லைங்க. ஓகே, நல்லா இருக்கு. கண்டிப்பா படம் வந்து படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்காது. மற்றபடி படம் உண்மையே ரொம்ப நல்லா இருக்கு. யோகி பாபுலாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் யோகி பாபு காமெடிலாம் பார்க்கும்போது சில சீன்லாம் பார்க்கும்போது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி ஏன்னா போன படத்தை தான் இந்த சீனு பண்ணி வச்சான், திரும்பவும் அப்படின்னு தான் யோசிச்சோம். ஆனால் அதை மீறி ஒரு படி மேலே போய் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே 2.5 மணி என்ஜாய் பண்ணோம். நம்ம கொடுத்த காசு ஒருத்த பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வந்து படத்தை பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். எஸ், எனக்கு ஒன்றும் அது புரியல. டைட்டில் தான் எதுக்கு அதை வச்சாங்க. கடைசி டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, சூப்பரா அந்த காமெடி எல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னா, அந்த காமெடியும் அந்த ஸ்கேட்டிங் போர்ட்ல இருந்து வருவார்ல தளபதி, அதுல வரும்போது அந்த இதுலாம் ஓடியுமே அது சூப்பரா இருந்துச்சுன்னா, அந்த காமெடி எல்லாம் அந்த சண்டை எல்லாம் போச்சு சூப்பரா இருந்துச்சுன்னா. அவரு கூட தான் காமெடி பண்ணாரு. படம் சூப்பரா போயிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ரோல் இல்லாம ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்ல பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ அவருக்கு வந்து நல்ல என்கேஜ் மூவியா இருக்கு. நீங்க இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துபாத்தோட கேரக்டர், அதாவது அந்த ஒரு கெட்டப்ல தான் அவர் வந்தாரு. ஸோ அந்த படத்துல எப்படி இருக்குமோ அதை விட நல்லாவே ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்டா இது இருக்கு. காமெடியை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் அந்த யோகி பாபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காம்போ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கு. நல்லா விறுவிறுப்பா இருக்கு. நீங்க ட்ரைலரை பார்த்துட்டு என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அது வந்து ஒரு 3 மணி நேரத்துல நல்லாவே சூப்பர்.